பசிக்கிற டைமில் இட்லி ஆவி பறந்தாலே பசிக்கும். இங்கே பிரியாணி கடையிலேயே ஆவி ஃபுல்லாக பறந்துட்டு இருந்துச்சு. வெளியே இருந்து பார்க்கும்போது அது ஒரு பாய் பொட்டணம் கட்டிட்டு இருக்காரு. அதை பார்க்கும்போது பாய் பிரியாணி அப்படின்ற அந்த ஹைப்பும் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக போய் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் அப்படின்ட்டு போயாச்சு. ஸோ இது வந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா சாய்பாபா காலனியில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இந்த கடை பேர் வந்து மாமு பிரியாணி கடை. இங்கே வந்துட்டு நல்லா உள்ளெல்லாம் தம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நான் உள்ள பர்மிஷன் கேட்டு நான் தம் போடுறது மட்டும் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த தம் உடைக்கும் போது அந்த வாசனை வா 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 அப்படி இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கும்ன்றதை வெயிட் பண்ணி தான் சாப்பிடணுன்ற அளவுக்கு கூட்டம், செம கூட்டம். ஸோ ஹைப் வந்து ஹைப் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ சிக்கன் 65 அப்புறம் சிக்கன் பிரியாணி இது மட்டும்தான் அவங்க போடுறாங்க. அது டக்குன்னு தீர்ந்துடும். நம்ம வந்து முன்னாடியே முந்திக்கிட்டு போனதுனால கஷ்டப்பட்டு அந்த கூட்டத்துலேருந்து வெளியில் வாங்கிட்டு வந்துட்டோம். சிக்கன் 65 கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை. சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சிக்கன் பிரியாணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஃபீலே ஆகலை அந்த சூடாக இருக்கும்போது. ஆனால் அந்த சூடு கொஞ்சம் கொஞ்சம் ஆற ஆற வேற லெவல் டேஸ்ட்ல இருந்துச்சு.